இந்த வீடியோல பைனான்ஸ் கேம்பஸ பத்தி தான் பேசப் போறேன். நான் அதில வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா வந்து அத பத்தி டீட்டெயிலா உங்ககிட்ட பேசல. அத வந்து கிளியரா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்ன நடந்துச்சு? என்னென்னலாம் அங்க நான் கத்துக்கிட்டேன்? இது எல்லாத்தையுமே பார்ப்போம். வணக்கம், நான் விஜய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வழிவழியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் இந்த பைனான்ஸ் கேம்பஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். பைனான்ஸ் கேம்பஸ் ஒண்ணுமே இல்ல. பேசிக்கா ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் மாரி. யாருக்குள்ளனா, பைனான்ஸ் டீமா இருக்கட்டும், இல்ல ஸ்பான்சர்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைனான்ஸ் கேம்பஸ்க்கு வந்து நாட்காயின், டாக்ஸ் அப்புறமேல் வந்து காலா. அ இந்த 3 பேருமே வந்து ஸ்பான்சர்ஸா இருந்தாங்க. இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ற ஒரு நெட்வொர்க்கிங் இது மாரி. மெயினா வந்து கேஓஎல்ஸ். கேஓஎல்ஸ்னா இப்ப என்ன மாரி ஆட்கள். கீ ஒப்பீனியன் லீடர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து யூடியூபர்ஸ்ன்னே சொல்லிக்கலாம் சிம்பிளா. ஸோ இவங்கள வந்து கனெக்ட் பண்ற ஒரு இடம். இங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, அவங்க நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறமேல் வந்து புதுசா ப்ராடக்ட்ட பத்தி சொல்லி தர்றது. அதுக்கு நீங்க அதாவது நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா எப்படி வந்து யூசருக்கு அத கைட் பண்ணணும், இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலா அங்க நடந்த விஷயம். பட் நான் மெயினா போன ரீசன் வந்து நெட்வொர்க் பண்றதுக்கு தான். ஏன்னா எனக்கு வந்து பைனான்ஸ் டீமோட கொஞ்சம் ப்ராப்பரா நெட்வொர்க் பண்ணணும்னு ஆசை. பிளஸ் வந்து இந்த நாட் காயின் இத பத்திலாம் இவங்க தான் ஸ்பான்சர் நான் ஃபுல்லா பார்க்க கூட இல்ல. பட் அங்க போனதுக்கு அப்புறமேல் அவங்களும் வந்தாங்க. டாக்ஸோட சிஇஓ இருந்தாரு. அப்புறமேலு நாட்காயினோட சிஎஃப்ஓ இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமேலு காலா நெட்வொர்க்லேருந்து 2 டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. பட் ஆனா அவங்க ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருமே இல்ல. பட் இவங்க கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டே வந்து எல்லாமே கிளியரா பேசிட்டு இருந்தேன். என்ன, எப்படி அவங்களோட ரோட் மேப்லாம் இருக்குன்ட்டு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த பைனான்ஸ் கேம்பஸ பத்தி சொல்லிடுறேன். ஸோ இந்த கேம்பஸ் வந்து ஆக்சுவலா வந்து இது 5த் டைம் நடக்குது ஆக்சுவலா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, வியட்நாம்ல நடந்திருக்கு. மார்ச் 23ல. அதுக்கப்புறமேலு டாமினிக் ரிப்பப்ளிக்ல நடந்திருக்கு ஆகஸ்ட்ல. ஸ்பெயின்ல நடந்திருக்கு. அதுவும் 23ல நடந்திருக்கு. அப்புறமேல் மால்தீவ்ஸ்ல நடந்திருக்கு. 24ல வந்து சீஷெல்ல நடந்திருக்கு. அப்புறமேலு இப்ப 25ல வந்து ஸ்ரீலங்கா. இப்ப நான் போனது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலா வந்து என்ன இன்வைட் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கா வைப்பாங்க. ஸோ இப்ப நான் வந்து போனதுல வந்து மினசா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. மினசாக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்னா, மிடில் ஈஸ்ட், நார்த் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறமேல் வந்து சவுத் ஏசியா. ஸோ இந்த ரீஜியன்ல இருக்க யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா பைனான்ஸ ப்ரமோட் பண்ற ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், இல்ல Instagram, TikTok எல்லாத்துலயுமே ஸ்பெசிஃபிக்கா யூடியூப்னு தான் கிடையாது. ஸோ இது மாரி எல்லா இதுலயும் வந்திருந்தாங்க. அ ரொம்ப சர்ப்ரைசிங்கா நான் ஒருத்தன் தான் வந்து ஆக்சுவலா சவுத் இந்தியாலருந்து வந்திருந்தேன். நான் நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பா ஒரு 10 பேராச்சும் சவுத் இந்தியால இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க இன்வைட் பண்ணி அவங்க அட்டெண்ட் பண்ணலையா அது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து நான் யாரையுமே அங்க பார்க்கல. பட் நார்த் இந்தியாலருந்து வந்திருந்தாங்க. நான் தான் ஆக்சுவலா வந்து ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர் வச்ச ஒரு யூடியூபரா நெனைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து 200K பிளஸ் தான் இருந்துச்சு. அ நான் பெர்சனலா அவங்கள அப்புறமேலு ஒரு ஒரு நாளும் நான் பேசும்போது பார்த்தா சில பேத்துக்குலாம் ஆக்சுவலா நார்த் இந்தியால வந்து 2 மில்லியன், 3 மில்லியன்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவரோட சம் மில்லியன்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து எக்ஸாக்ட்டா எனக்கு நம்பர்ஸ் தெரியல. ஸோ அவ்ளோ பாப்புலரா இருக்கு போல இருக்கு நார்த் இந்தியால. நம்ப ஊரோட இல்ல வந்து நான் மேபி எனக்கு கம்பேர் பண்ணும்போது நான் வந்து அவ்வளவா கன்டென்ட் போடுறதில்ல. இப்ப தான் போடுறேன். ஸோ எனக்கு அது தெரியல. ஸோ இவங்க கூட எல்லாத்து கூடயும் நெட்வொர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நாலேட்ஜ் கிரிப்டோல இருக்கு. அவங்க இந்த புல் ரன எப்படி பார்க்குறாங்க. இந்த எல்லா விஷயமும் நான் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் வந்து பண்ணணும்னு நெனச்சேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த பைனான்ஸ் கேம்பஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆ இது வந்து ஆக்சுவலா எப்ப நடந்துச்சுன்னா 9த் டூ 12த் நடந்துச்சு. 9த் வந்து ஹோல் டே வந்து ஆக்சுவலா அவங்க வந்து நம்மள ரிசீவ் பண்றது, அப்புறமேல் நம்மளுக்கு வந்து ஹோட்டல் அக்காமடேஷனு, ஆ அதுக்கப்புறமேல் அங்க வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு செட் பண்ணி தர்றது. இதுதான் வந்து போச்சு. ஆக்சுவலா எந்த ஆ ஆக்டிவிட்டீஸோ இல்ல வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் கிளாஸோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கும்ல. ஏன்னா ஒரு ஒரு ரீஜியன்லேருந்து வராங்க. எல்லாரும் ஒரே ஃப்ளைட்ல வரமாட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் ஏர்லியா போயிட்டேன். நான் 7:30க்கே ஸ்ரீலங்கா போயிட்டேன். ஸோ அங்கருந்து என்ன ஒருத்தங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அங்க நான் இறங்குன உடனே. அதுக்கப்புறமேல் அங்கருந்து அ அனந்தாரா ரெசார்ட்ஸ்ன்னு ஒண்ணு. ஆக்சுவலா அது வந்து கொலம்பூலருந்து ஒரு 1 1/2 ஹார்ஸ் கிட்ட நான் டிராவல் பண்ணி அங்க போனேன். ஒரு 10:00 கிட்ட அங்க ஆக்சுவலா போனேன். என்னோட இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் வெளிய வரதுக்கே ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 10:00 கிட்ட வந்து அங்க போனேன். போயிட்டு நான் போனோனே தூங்கிட்டேன். ஏன்னா எனக்கு மார்னிங் 5:50க்கு ஆக்சுவலா ஃப்ளைட் இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் நைட் வந்து ஒரு டின்னர் இருந்துச்சு. அங்க தான் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம். அங்க வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிட்டோம். பைனான்ஸ் டீம்லருந்து ஹெட் ஆஃப் ரீஜினல் மார்க்கெட் இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமேலு ஹெட் ஆஃப் அஃபிலியேட்ஸ் அண்ட் குரோத் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறமேலு சில மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க பைனான்ஸ் ஸ்டாஃப் தான். பட் அவங்களோட ரோல் எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து தெரியல. ப்ராபப்ளி அவங்க வந்து இதுவா தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஈவென்ட் பிளானிங் இந்த மாரியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டிங்ல இருந்தா மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அப்புறமேலு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஒருத்தங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணோம். பட் ஆனா நான் அன்னைக்கு நைட்டே நெட்வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே கரெக்ட்டா 7:00 வரல. ஏன்னா 7:00 டின்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 11:00 வரைக்கும் போச்சு. அங்க ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்ததுனால 11:00 வரைக்கும் போச்சு.
கேம்ஸுமே இருந்துச்சு. பூல் டேபிள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் 7:00 நான் போயிட்டு அங்கேருந்து டீம் மெம்பர்ஸ் தனியா இருந்தாங்க. ஸோ நான் அப்பயே வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன். ஸோ முக்கியமா அன்னைக்கு வந்து நான் வந்து பேசினது வந்து இந்த டாக்ஸ் டீம் அவர்கிட்ட தான் பேசினேன். ஐ திங்க் ஆண்ட்ரின்னு நெனைக்கிறேன் அவர் பேரு சிஇஓ. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் கேட்டது மீம் காயினா இருக்கு. இதுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கும்? ஏன்னா எனக்கு பெருசா மீம் காயின்ல உடன்பாடு கிடையாது. ஆ எனக்கு தெரிஞ்சு அதனால ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ் இருக்க காயின்ஸ் கூட ப்ராப்பரா வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து அவரு சொன்னது வந்து, நாங்க இனிஷியலா லான்ச் பண்ணது வேணா அப்படியே இருக்கலாம். பட் ஆனா வந்து இப்ப மோஸ்ட்டா நாங்க வந்து யுட்டிலிட்டி பேஸ்டா போறோம். அப்படிங்கிறத வந்து சொன்னாரு. என்னென்ன ரோட் மேப் இருக்குங்கிறதையும் சொன்னாரு. இது மாரி ஆ சில யுட்டிலிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. பைனான்ஸ் பேல கூட ஆக்சுவலா வந்து டாக்ஸ் காயின் இப்ப இருக்கு. அது ஆக்சுவலா அங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது டே 2ல அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனா வந்து அந்த மாரி யுட்டிலிட்டி பேஸ்டா வந்து நாங்க போலான்னு இருக்கோம். இது வந்து இனிமேல் சும்மா வந்து மீம் காயின்னு இருக்காது. ஏன்னா நாங்க ப்ராப்பரா வந்து ரோட் மேப்லாம் இது பண்ணிட்டோம். நாங்க பார்ட்னர்ஷிப்பும் எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். அந்த மாரி சொன்னாங்க. பட் ஆனா நான் என்னோட வியூ என்னன்னா, ஜஸ்ட் ஒரு லக்ல அடிச்ச டைம்ல அப்படியே வந்து அந்த காசு வந்து இப்ப அவங்க எப்படி அவங்கள வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு ஆக்சுவலா தெரியல. பட் ஆனா யுட்டிலிட்டிங்கிறது ஒரு சேஃப் பெட்டுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு மீம் காயின் இருந்து நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு தான் முடியும். டோட்டலா எல்லாத்தையும் மாத்த முடியாது. ஸோ அவங்களோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் ஏப்ஸ் இருக்குல்ல, அந்த ஏப் காயின் மாரி வந்து டிராவல் பண்ணலான்னு நெனைக்கிறாங்கங்கிறது தான் அவரோட ஐடியா. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து அன்னைக்கு நைட் நான் யாரையும் மீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் வந்து இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்க்கு என்டர் ஆனத சொல்லணும். வரவேற்ததே ஆக்சுவலா வந்து சூப்பரான ஒரு வெல்கம் குடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலா எனக்கு ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷனல் டான்ஸாலாம் எனக்கு தெரியல. ஏதோ கல்ச்சுரல் திங் தான். பட் ஆனா அது எனக்கு புரியல. பட் ஆனா ரொம்ப அ வா வார்ம் வெல்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் பைனான்ஸ் ஆக்சுவலா ரொம்பவே ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் குறையே கிடையாது. ரூம்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டே ஆக்சுவலா வந்து ரொம்பவே பெருசா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண மாரி இருந்துச்சு. ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் நான் நைட் வந்து ஃப்ரீயா நம்மளுக்கு டைம் இருக்கும்போது, நான் ஆக்சுவலா ஃபுல்லா வந்து ரோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலா இப்படி தான் போச்சு. அன்னைக்கு நான் வந்து கேஓஎல்ஸ் ஆக்சுவலா நெறைய பேர் மீட் பண்ணேன். பட் ஆனா அன்னைக்கு நைட் மிங்கிள் ஆனது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அவங்க ஒரு 10 பேர் கிட்ட இருந்தாங்க. 10 பேரா ஆக்சுவலா ஒரு 7 பேர் இருந்தாங்க கரெக்ட்டா. அந்த 7 பேர் கூட தான் வந்து நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமேலு மத்த ரீஜன்ல இருக்க கொஞ்சம் பேர்ட்ட இது பண்றது. ஏன்னா நெறைய பேர் வரல. இந்தியன்ஸ் அப்புறமேல் நெறைய பேர் இருந்தாங்க. பட் அவங்க நார்த் இந்தியன்ஸா இருந்தாங்க. அவங்க என்ன ஸ்ரீலங்கன்னே நெனச்சுட்டாங்க. நான் அவங்களுக்கு இந்தியன்னே டே 2ல தான் வந்து ஆக்சுவலா நான் ஒரு இந்தியன்னே அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ இது ஈஸியா மிங்கிள் ஆகல. நெறைய பேத்தோட. அப்படிதான் நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் வந்து டே 2ல வந்து மார்னிங் ஒரு 10:00 கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பால் ரூம் மாரி கூட்டு போயிட்டு, அந்த இடத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஈவென்ட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் வந்து சிஇஓ வந்து வீடியோ கால்ல பேசினாரு. இந்த மாரி எவ்வளோ முக்கியம், ஆ நம்ம நெட்வொர்க் இது எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, பைனான்ஸ் வந்து எப்படி ரெகுலேஷன நோக்கி வந்து போயிட்டுருக்கு. இத்தன கண்ட்ரில ரெகுலேட் ஆயிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து என்ன எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, பைனான்ஸ் வந்து ப்ராப்பரா ரெகுலேட்டடா ஆப்பரேட் பண்றது தான் அவங்களோட ஒரு எய்மாவே இருக்குங்கிறது தெரியுது. ஸோ நம்மளுக்கும் இந்தியன்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர் ரெகுலேஷன் நோக்கி தான் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயோட பெருசா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேலு ஃபியூச்சர்ல வந்து டிடிஎஸ் எல்லாமே வரும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க பைனான்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா டெபாசிட்ஸ்லருந்து எல்லாத்தையுமே கொண்டு போற சேனல் வந்து நீங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத தான் நான் வந்து பெர்சனலா சொல்லணும்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோ கால்க்கு அப்புறமேலு ஒரு பேனல் இன்டர்வியூ மாரி நடந்துச்சு. ஒரு 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 கேஓஎல் அதாவது ஒரு ஒரு ரீஜன்லேருந்து ஒருத்தங்கள கூப்ட்டு, நீங்க எப்படி வந்து ஆக்சுவலா பைனான்ஸ் வந்து ப்ரமோட் பண்றீங்க? எப்படி வந்து யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்டா எல்லாரும் சொன்னது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கிறதுக்கு பைனான்ஸ் யூஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா பைனான்ஸ்ல இருக்க பிரச்சனையே வந்து P2P தான். அது இந்தியன் சைட்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. இது மாரி எப்படி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. அதுக்கு எப்படி நம்மளுக்கு ஃபியட் ஆன் ராம்ப், ஆஃப் ராம்ப் வந்து வேணும். டைரக்ட்டா பேங்கிங்லேருந்து பண்றதுக்கு. அதெல்லாம் வந்து கேட்டாரு. கண்டிப்பா அதெல்லாம் ஆக்சுவலா அவங்க ரோட் மேப்ல இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனா வந்து அது இப்போதைக்கு நியர் ஃபியூச்சர்ல இல்லங்கிறது தான் என்னோட ஐடியா. ஏன்னா வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் அதுக்கெல்லாம் ஆக்சுவலா அலோவ் பண்ண போறதில்ல இப்போதைக்கு. மேபி அடுத்த யூனியன் பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நாம அதுக்கு முன்னாடியே பார்த்தோம். மறுபடியும் வந்து கிரிப்டோ ப்ரொபோசல் வந்து திருப்பி அந்த ரிசர்ச் முடிச்சு நாங்க இன்னொரு புதுசா பண்ணலாம்னு இருக்கோம். ரீவிசிட் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம யூனியன் பட்ஜெட்டுக்கு அப்புறமேலு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து அத நோக்கி தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் தான் இருக்கு கிரிப்டோக்கு. நம்ம பயப்படுற மாரி இல்ல. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் அவங்க ப்ராடக்ட் இத பத்திலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இதில வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாரி ஸ்டேக்கிங்கா இருக்கட்டும், காப்பி ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கட்டும். ஆப்ஷன்ஸ பத்தி ஆக்சுவலா பேசல அவங்க. பட் ஆனா எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அவங்களுமே ஆப்ஷன்ஸ வந்து பெருசா இப்ப ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க மெயினா வந்து ஸ்பாட்டு, ஃபியூச்சர்ஸு அப்புறமேலு மோஸ்ட்டா வந்து காப்பி ட்ரேடிங்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு அந்த செஷன்ல. அதுக்கப்புறமேல் ஒரு காஃபி பிரேக் அப்புறமேல் தான் வந்து ஒரு அவங்க மார்க்கெட்டிங் சைட், கன்டென்ட் கிரியேஷன் சைட்லருந்து
எப்படி யூடியூப்ல ஆக்சுவலா வந்து கன்டென்ட் கிரியேட் பண்ணணுங்கிறலாம் சொன்னாங்க. பட் ஆனா நான் அத பெருசா ஃபாலோ பண்ணல. பட் பேசிக்கா அது வந்து எப்படி தம்ப்நெயில் போடுறது, அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அதெல்லாமே அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து நாட்காயினோட சிஎஃப்ஓ அவரு வந்து ஆக்சுவலா வந்து பேசினாரு. நாட்காயின் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எப்படி வந்து டான் நெட்வொர்க் வந்து பெரிய லெவல்ல இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவரு பேசினாரு. சாரி நான் சிஎஃப்ஓன்னே சொல்லிட்டு இருக்கேன். அவர் சிடிஓ. அவர் பேர் வந்து செர்கே. அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, இது மாரி நாட்காயின்ல வந்து நாங்க இனிமேலு அங்கேயே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாரி இருக்க போது. அதில வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மினி ஆப்லயே அந்த டெலகிராம் மினி ஆப் இருக்குல்ல, அதிலேயே வந்து நீங்க மத்த லான்ச் பேடா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் அவங்க ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க அந்த டான் நெட்வொர்க்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால, ஏன்னா அதில வந்து பெருசா ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்காயின், டாக்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இவங்க அத நோக்கி போறாங்க. அந்த கேம்ஸு அது ஓரியன்டடா போறாங்க. அவங்க ஒரு கேமும் லான்ச் பண்றது ஒரு ட்ரெய்லர் மாரி காமிச்சாங்க. இந்த 3 பேருமே இந்த டானா இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கேமிங்ல அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கிறது எனக்கு தெரியுது. பட் ஆனா இப்போதைக்கு கேமிங் பெருசா பேசப்படலனாலும், வரப்போற வருஷத்துல கண்டிப்பா கேமிங்க்கான ஒரு செக்மெண்ட் பெருசா இருக்க போகுது. இப்ப மீம் காயின் ஃபுல்லா வந்து இது பண்ணாலுமே, நெக்ஸ்ட் வந்து எல்1 இருக்கட்டும், அதுக்கப்புறமேலு வந்து கிராஸ் செயினா இருக்கட்டும், அதுக்கப்புறமே அது மாரி கேமிங்கும் கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. டோட்டலா இக்னோர் ஆக போறதில்ல. ஏன்னா இவங்கலாம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா காலா வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத நம்ம வந்து பார்ப்போம். அது ஆக்சுவலா அந்த டே 2ல நடக்கல. அவங்க டே 3 அந்த லாஸ்ட் டேல தான் வந்து ஆக்சுவலா அத பத்தி பேசுனாங்க. இவரு டீட்டெயிலா இத பத்தி பேசினாரு. அதுக்கப்புறமேலு வந்து ஓப்பன் செஷன் வச்சாங்க. நாங்க இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டோம். மோஸ்ட்டா வந்து எல்லாருமே சம்மந்தமே இல்லாத கொஸ்டின் தான் கேட்டாங்க. எப்ப ஆல் சீசனு இந்த மாரி கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஏன்னா, அவங்க இன்ஃப்ளூயன்சர்ன்னு பார்க்கும்போது அவங்க எப்படி நான் அவங்கள பார்க்குறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து மோஸ்ட்டா வந்து யூசர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அத அப்படியே காட்டுறத ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி தான் இருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பிரைஸ் எப்ப மேல ஏறும்? ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுருந்தாங்க. அவரும் ஒரு அவரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. பட் ஆனா, அவரு வந்து மார்க்கெட் கிடையாதுல்ல. ஸோ, அவரால அது ஃபுல்லா ஆன்ஸர் பண்ண முடியல. பட் ஆனா, நாட்காயின்ல வந்து என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ, மோஸ்ட்டா நாட்காயின்ல வரது எல்லாமே இதான். கேமிங் ரிலேட்டடா வரப்போகுது. அந்த மார்க்கெட் பிளேஸ், லான்ச் பேடு. ஸோ, இந்த மாரி விஷயம் தான். அப்ப வந்து பைனான்ஸ் டீம் கிட்ட வந்து நான் கேட்ட கொஸ்டின் வந்து, "நீங்க ஏன் லான்ச் பேட வந்து நிறுத்திட்டீங்க? ஏன் இப்ப லான்ச் பூல் மட்டும் தான் இருக்குன்னு?" கேட்டதுக்கு, அவங்க சொன்ன பதில் வந்து, "லான்ச் பேட் வந்து ஆக்சுவலா லீகல் கிடையாது. அது ஏன்னா வந்து அந்த இனிஷியல் பிரைஸ வந்து நாங்க வந்து டிசைட் பண்ற மாரி இருக்கு. அது ஆக்சுவலா வந்து ஆ ரெகுலேஷன் வைஸ்ல அது தப்பு. அது நாங்க பண்ணக்கூடாது. அது ஏதாவது கவர்னிங் பாடி தான் பண்ணணும். இல்ல வந்து அது நேச்சுரலா அக்கர் ஆகணுங்கிற மாரி சொல்லிருக்காங்க. அதனால லான்ச் பூல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் ஸ்டேக்கிங்ல. நம்மளுக்கு லான்ச் பூல்ல வந்து காயின்ஸ் குடுக்குறாங்க. அந்த காயின்ஸ வந்து ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது யாரு அந்த ஏர்லியா நம்மளுக்கு அந்த ஏர் ட்ராப்ல வருதுல்ல, அவங்க போடுற பை பிரைஸோ, செல் பிரைஸோ தான் அந்த ஓப்பனிங் பிரைஸ் வந்து டிசைட் பண்ணுங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதுவுமே இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா, நான் எக்ஸ்சேஞ்ச் கூட நெறைய வொர்க் பண்ணியிருக்கேன். இன்டர்னலா வொர்க் பண்ணியிருக்கேன். பைனான்ஸ் கூட இன்டர்னலா வொர்க் பண்ணலனா கூட, நான் வந்து மத்த எக்ஸ்சேஞ்ச் கூட இன்டர்னலா பைபிட் கூடலாம் வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ, எனக்கு வந்து நல்லாவே தெரியும். மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆக்சுவலா அதுல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்ட்டு. அத பத்தி அவங்க சொல்லல. பட் ஆனா, அவங்க வந்து அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா, அவங்களால வந்து கொஞ்சம் வந்து அத ரொம்ப கிளீனா தான் சொல்ல முடியும். கிரே ஏரியாவும் அதுக்குள்ள இருக்குங்கிறது தான் உண்ம. ஏன்னா, அவங்க நெறையாவே பிரைஸ வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. நீங்க அது பார்த்தாவே தெரியும். ஒரு ஒரு லான்ச் பூல்லயுமே பிரைஸ் அவ்வளோ மேப் போகுதுன்னா, அது ரீட்டெயில் பீப்பிள் பம்ப் பண்றது கிடையாது. மேபி அந்த ஓப்பனிங் பிரைஸ் அவங்க டிசைட் பண்றதுன்னு அவங்க சொன்னாலுமே, அதுவுமே நான் நம்பல. பட் அவங்களோட பதில் அதுதான். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமேலு கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ரீ டைம் ஒரு 1 ஹவர் குடுத்துட்டு, இந்த ட்ரெஷர் ஹண்ட் மாரி பண்ணாங்க. ஏன்னா, அந்த அனந்தாராங்கிற அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப பெரிய ரெசார்ட் ஆக்சுவலா. அதுல வந்து சில இடத்துல வந்து க்ளூஸ்லாம் வச்சுட்டு, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஃபைனலா வந்து பைனான்ஸோட கீபோர்ட் மாரி ஏதோ ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ, அத ஒரு பிரைஸா குடுத்தாங்க. நான் அகைன் வந்து ஸ்ரீலங்கன் பீப்பிளோட தான் டீம் ஃபார்ம் பண்ணேன். எனக்கு இந்த இந்தியன் பீப்பிள் ஆக்சுவலா 2 பேரா பிரிஞ்சுட்டாங்க. பாகிஸ்தான் பீப்பிள் ஆக்சுவலா நெறைய பேர் இருந்தாங்க. ஒரு 20 பேர் கிட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து சவுதியா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், அது மாரி மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒரு 10 பேர் கலெக்டிவா இருந்திருப்பாங்க. நார்த் ஆஃப்ரிக்காலருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. மொராக்கோ, அப்புறமேல் நைஜீரியால ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் ஐ திங்க் அல்பேனியா சம் கண்ட்ரில இன்னொருத்தர் இருந்தாரு. அவ்வளோதான். ஆக்சுவலா அந்த 51 பேர்ல மெஜாரிட்டி வந்து பாகிஸ்தான், அப்புறம் இந்தியா தான் இருந்துச்சு. ஸோ, அதில ஜெயிச்சது ஆக்சுவலா பாகிஸ்தான் டீம் தான் ஆக்சுவலா அதில ஜெயிச்சுச்சு. ஸோ, அதுக்கப்புறமேலு அன்னைக்கு டே வந்து முடிஞ்சிருச்சு. அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறமேலு, அந்த நெக்ஸ்ட் டே ஆக்சுவலா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு அடுத்த டே தான் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, அதில வந்து மெயினா அவங்க பேசினது வந்து ஓகே. அந்த டேல ஆக்சுவலா அதோட முடியல. அந்த டே அதுக்கப்புறமேலு வந்து ஆ ப்ராப்பரா டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு, பீச்ல வந்து இந்த பான்ஃபயர் வைப்பாங்கல்ல. விறகெல்லாம் போட்டு எரிச்சு, அ ஹுக்காலாம் வச்சு, அங்க ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாரி வச்சிருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் அங்க இல்ல. எனக்கு கொஞ்சம் வொர்க் இருந்ததுனால, நான் வந்து கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ, அங்க பெருசா அதுக்கப்புறமேல் எனக்கு எதுவும் நடந்த மாரி தெரியல. ஸோ, அதுக்கப்புறம் தான் டே 2. டே 2 ஆக்சுவலா அதே மாதிரி ஆ
ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேலு 10:00 வார்ம் அப் செஷன் மாரி வச்சு, என்ன இங்க நடக்க போகுது இன்னைக்கு அப்படிங்கிறத பேசிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஃபிலியேட்ஸ் அவங்களோட இந்த அஃபிலியேட் புரோகிராம் அத பத்திலாம் பேசுனாங்க. சரி எப்படி வந்து நாம வந்து இப்போ யூசர வந்து சேர்க்கிறோம். அதுக்கான டிஸ்கவுண்ட் குடுக்கறது. இதெல்லாம் வந்து எப்படி நீங்க பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம்? இல்ல எங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இத பத்தி தான் ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாவே பேசியிருந்தாங்க. எப்படி பைனான்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலா வந்து உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபர்மேஷன வந்து யூசர் கிட்ட சேர்க்கறதுக்கு. ஏன்னா, அங்க வந்து நம்ம யூசர்ட்ட சேர்க்கறது மட்டும் இல்லாம, மத்த கிரிப்டோ யூசர்ஸ்ட்டயும் நம்ம சேர்த்தலாம். அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது Google SEOலயும் நெறைய ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. மெயினா அந்த பைனான்ஸ் ஸ்கொயர் அத பத்தி தான் வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க YouTube மட்டும் இல்லாம இதையும் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. வேற எதுவும் பெருசா கிடையாது அதுல. அதுமாரி நம்மளுக்கு இருக்க ஃபீட்பேக்ஸ் இத பத்திலாம் பேசுனோம். அது அந்த ஹெட் ஆஃப் அஃபிலியேட்ஸ் அவரு பேசியிருந்தாரு. குஷால் அவர் பேரு. அவரு பேசியிருந்தாரு. அவர் இந்தியன் தான். பட் ஆனா அவரு சிங்கப்பூர் சிட்டிசன் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேலு தான் வந்து டாக்ஸ் காயின் அவரு வந்தாரு. அவரு வந்து அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே நைட் என்கிட்ட சொன்னதே தான் சொன்னாரு. ஆ இதே மாரி நாங்க யுட்டிலிட்டி பேஸ்டா வந்து மாறப்போறோம். எங்க ரோட் மேப் இப்படி தான் இருக்க போகுது. அப்புறம் கேமிங்லயும் போகப்போறோம். நாட்காயின் பார்ட்னர்ஷிப்போட. ஸோ நாட்காயினும், டாக்ஸும் அதில பார்ட்னர்ஷிப் மாரி. அந்த கேம் அவங்க ரிலீஸ் பண்றதுல. ஸோ அந்த மாரி அந்த இதுக்கு வந்து ஆ எப்படி அந்த காயின்ஸ்லாம் வந்து நீங்க ஸ்கின்ஸ்க்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அதில ஏர்ன் பண்றதும் நீங்க டாக்ஸ் காயினோ, இல்ல நாட் காயினோ ஏர்ன் பண்ணலாம் அந்த கேம்ல. அத பத்திலாம் பேசுனாங்க. அப்புறம் பைனான்ஸ் பேல வந்து டாக்ஸ் காயினையும் நீங்க டைரக்ட்டா இனிமேல் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமேலு ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருந்தாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ என்னன்னா, டீமா பிரிஞ்சு நாம போய் வந்து பைனான்ஸ் பத்தி ஒரு 1 மினிட் வீடியோ வந்து மேக் பண்ணணும். ஷார்ட் வீடியோ மேக் பண்ணணும். எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க. நம்ம அகைன் மறுபடியும் ஸ்ரீலங்கன் பீப்பிளோடயே வந்துட்டேன். ஸ்ரீலங்கன் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோடயே வந்துட்டேன். ஏன்னா அவங்களோட நான் இன்னுமே பெருசா மிங்கிள் ஆகல. ஸோ இவங்க வந்து என்ன வீடியோ பண்ணுவாங்க? ஏன்னா நான் வந்து என்ட்ட வீடியோ எடுக்க கியர் கூட கிடையாது. என்னோட ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு. பட் ஆனா இவங்க எப்படி எடுப்பாங்க? என்ன பிளான் பண்றாங்க? அப்படிங்கிறத பேசி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறமேலு அ அவரு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாரி ஒருத்தன் நடந்து போறான். பர்ஸ் தெரியிற மாரி நடந்து போறான். திருடன் வந்து அந்த பர்ஸ திருடிர்றான். திருடி போய் அங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்ஸ்ல ஒரு காசுமே இல்ல. திரும்பி பார்த்தா அவன் சிரிக்கிறான். சிரிச்சு பைனான்ஸ் ஆப்ப பைனான்ஸ் பேய காமிச்சு டயலாகே இல்ல. ரொம்ப ஃபன்னா ஒரு சின்ன ஒரு கேக் மாரி தான் இருந்துச்சு. பட் ஆனா அ நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அத நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அந்த செஷனோட அது முடிஞ்சுச்சு. அது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் இருந்தாலும், அவங்களோட நல்லா நான் கொஞ்சம் மிங்கிள் ஆகுறதுக்கு ஒரு நல்ல டைமா இருந்துச்சு. அப்புறம் அகைன் காஃபி பிரேக். அதுக்கப்புறமேல் காலா டீம் வந்தாங்க. ஸோ காலா டீம் ஆக்சுவலா வந்து நெறைய விஷயத்துல அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றத காமிச்சாங்க. அதுல மெயினா அவங்க சொன்னதுல எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப எங்க சிஇஓ வந்து மாரலாகோல தான் இருக்காரு. ட்ரம்போட மாரலாகோங்கிறது வந்து ட்ரம்போட ரெசிடென்ஸ் அந்த ஃப்ளோரிடால இருக்கு. ஸோ அங்க வந்து இருக்காரு. ஸோ எதுக்கு இது இப்படி இன்டைரக்ட்டா சொல்றாங்கன்னா, அ ப்ரோ கிரிப்டோ ரெகுலேஷன் வரும்போது ட்ரம்போட அந்த க்ளோஸ் டைல்ல இருக்கவங்களோட அவங்களோட காயின்ஸ்லாம் இதாகிறதுனால, அந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி காலா கேம்ஸா இருக்கட்டும், இல்ல காலாவோட லேயர் 1 வந்து எப்படி அந்த நோட்ஸ வச்சு நீங்க எவ்வளோ சம்பாரிக்கலாம்? நோட்ஸ ரன் பண்றது எப்படி? ஆ அதுக்கப்புறமேல் என்ன சொல்லியிருந்தாங்க? காலா மூவி ஆக்சுவலா வந்து Netflix மாரி காலா மூவிஸ்ன்னு ஒண்ணு பண்றாங்களாம். அதில நாம்பளும் ஷார்ட் ஃபிலிம் இது மாரி எது எடுத்தாலும் அத லான்ச் பண்ணி, அது பார்க்குற வியூக்கு எல்லாத்துக்குமே காலா டோக்கனா வந்து ரிவார்ட்ஸ் வரது. அப்புறமேலு நாம்ப கன்டென்ட்ட வாட்ச் பண்ணா அதுக்கு காலா காயின்ஸ் வந்து ரிவார்ட்ஸா வரது. இத பத்தி எல்லாமே பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த காஃபி பிரேக் அப்புறமேல் நடந்த விஷயம். அதுக்கப்புறமேல் தான் ஆக்சுவலா நடந்த முக்கியமான விஷயம். அந்த ஏஎம்ஏ அந்த பைனான்ஸ் டீமோட டைரக்ட்டா எங்களுக்கும், அவங்களுக்கும் நடக்கிற அந்த கொஸ்டினர் வந்து நடந்துச்சு. இங்க தான் ஆக்சுவலா நானுமே வந்து நெறைய கொஸ்டின் ஆக்சுவலா நான் கேட்டேன். இந்தியா சைட்லருந்து நெறைய கொஸ்டின் வந்துச்சு. பட் மோஸ்ட்டா வந்த கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கேட்டது வந்து டிடிஎஸ பத்தி கேட்டாங்க. டிடிஎஸ் வந்து அத ஓப்பனா சொல்லிட்டாங்க. டிடிஎஸ் வந்து நாங்க இப்போதைக்கு எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல. இருந்தா நாங்க வந்து சொல்றோம். பட் ஆனா இப்போதைக்கு எதுவும் நாங்க கலெக்ட் பண்ணல. அதே மாரி அடுத்த கொஸ்டின் வந்து கேட்டது வந்து, "நீங்க எந்த விஷயத்தலாம் ஷேர் பண்றீங்க?" இந்த கொஸ்டின் நானுமே கேட்டிருந்தேன். இன்னொருத்தருமே கேட்டிருந்தாரு இந்தியா சைட்லருந்து. அவங்க சொன்னது வந்து, "எஃப்ஐயு ரெகுலேஷன் படி காசு எங்க வருது? எங்கேருந்து போகுது? இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். இப்ப காசு ஒரு அக்கவுண்ட்க்கு வருதுன்னா, அது அந்த கேஒய்சியோட தான் லிங்க் ஆகுது. ஓகேங்களா? அதேமாரி காசு வெளிய போம்போது அவனே கேட்கறான். உங்க வாலெட்டுக்கு தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? இல்ல வேற அக்கவுண்ட்க்கு நீங்க வேற ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா, உங்களோட கேஒய்சி எல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கேட்கறாங்க. நீங்க பைனான்ஸ்லருந்து வித்ட்ரா பண்ணா தெரியும். நெறைய பேர் வந்து மை செல்ஃப்ன்னு குடுத்து வித்ட்ரா பண்ணிடுறீங்க. பட் ஆனா அதுக்கு எல்லாமே பின்னாடி ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. பட் எல்லாத்தையுமே கண்டிப்பா ட்ராக் பண்ண முடியாது கவர்மெண்ட்டால. பட் ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது அந்த விஷயம் நடக்கும். இந்த டைம்ல எக்ஸாக்ட்டா ஒருத்தர் யூசர் வந்து இந்த மாரி என் ஃப்ரெண்டு வந்து டெபாசிட் பண்ணான். இப்படி லாக் ஆயிடுச்சுன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்க. நான் அத உடனே போய் காமிச்சேன். இப்படி நடக்குது அப்படின்ட்டு. எங்களுக்கே இது என்னன்னு தெரியலையே. நீங்க அதோட யுஐடி கேளுங்க. நாங்க என்ன இஷ்யூன்னு போய் பார்த்து சொல்றோம்னாங்க. பட் ஆனா அவர் யுஐடிய குடுக்கல. அது என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்ட்டாங்க. பட் ஆனா அவங்க அதுக்கு ஒரு ரீசன் குடுத்தாங்க. இப்படி நடக்குதுன்னா,
அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து ஏதாவது ஒரு வாலெட்ல அவங்க டெபாசிட் காசு வாங்குன வாலெட் வந்து ஏதாவது ஒரு இல்லீகலான விஷயத்தோட லிங்க் ஆயிருக்கும். அது ஆல்ரெடி ஃபிளாக் பட்டிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பிளாக் பண்ணோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, எக்ஸ்டர்னலா P2P நீங்க பண்றீங்க. அதாவது பைனான்ஸ் P2P இல்லாம வேற யார்ட்டோ வாங்கி பண்றீங்கன்னா, இந்த விஷயமும் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பிளாக் ஆகுது. ஒருத்தருக்கு ஆயிருக்கு. இந்த மாரிலாம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். பைனான்ஸ் இருக்கு ஓகே. பைனான்ஸ்ல வெப்3 வாலெட்ன்னு அதே ஆப்ல இருக்கு. அது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஆப் தான். பட் ஆனா நீங்க வந்து அதுக்கு எந்த சீட் ஃப்ரேஸ் எதுவுமே குடுக்கல. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அது இண்டிபெண்டன்ட்டா யூஸ் பண்ண முடியாதா என்னால அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அது பைனான்ஸோட தான் லிங்க் ஆயிருக்கு. அது நீங்க வந்து தனியா இது பண்ண முடியாதுன்னு சொல்ட்டாங்க. பட் ஃபாலோ அப் கொஸ்டின் வந்து நான் கேட்டது வந்து, சரி அப்போ ஒருவேளை என் பைனான்ஸ் அக்கவுண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இந்த அக்கௌ வாலெட் வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாதான்னு கேட்டதுக்கு, பண்ண முடியுன்றாங்க. சில டைம் தான் வந்து அ ஓகே. இனிஷியலா பிளாக் ஆகும். பட் ஆனா நீங்க வந்து அதுக்கான ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா, அத மட்டும் அன்பிளாக் பண்ணுவோன்றாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, போத் ஆர் ஆக்சுவலி சென்ட்ரலைஸ்ட் மாரி தான். அவங்க என்னதான் வந்து அது டீசென்ட்ரலைஸ்ட் சொன்னாலும், மேபி அதோட நேச்சர் பிஹைண்ட் ஸ்க்ரீன் வந்து அது அந்த ஹாட் வாலெட்டோட கனெக்ட் ஆகாம, இது ஒரு கோல்ட் வாலெட்டா இருந்தாலுமே, கேஒய்சியோட தான் லிங்க்ட். அத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அத தனியா பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு பாகிஸ்தானி சொல்லியிருந்தாரு, என்னோட யூசர்லாம் நான் வந்து அக்கவுண்ட் நீங்க அ ஸ்பாட்ல எது வாங்குனாலும் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு, நீங்க அத வெப்3க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க 0 ஃபீல. அப்புறமேலு மறுபடியும் வேணுங்கிறப்ப பண்ணுங்க. அது சேஃபா இருக்கும் அப்டின்னாங்க. அது சேஃப்டிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வேணா அது கரெக்ட்டா இருக்கலாமே தவிர, மத்தபடி அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் அது எல்லாத்துக்குமே அது வேலிடா இருக்காது. கண்டிப்பா அதுவும் லிங்க்டு தான். இது முடிஞ்சதுக்கு மேல ஒரு ட்ரிவியா குவிஸ் மாரி நடத்துனாங்க. ஒரு 10 கொஸ்டின் எல்லாத்தையும் நம்ம பார்கோட் ஸ்கேன் பண்ணிட்டு 10 கொஸ்டின் சொல்ல சொன்னாங்க. அத ஆக்சுவலா நான் அதுல 4த் பிளேஸ் வந்தேன். ஏன்னா லாஸ்ட்டா நாட்காயினோட கரண்ட் சப்ளை வந்து டாக்ஸ் காயினோட கரண்ட் டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த சிஇஓ கிட்ட ஆக்சுவலா அத நான் பேசினேன் ஃபர்ஸ்ட் டேவே. அவர் வந்து 100% ஆல்ரெடி சர்க்குலேஷன்ல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியா சொன்னாரு 98% மேபி ஒரு 2% 3% இருக்காது அப்படின்னாரு. நான் அதுக்கு வந்து 100 மில்லியன் ஏதோ போட்டுட்டேன். பட் ஆனா 70 பிளஸ் தான் கரெக்ட்டா ஆன்ஸர். ஏன்னா அது 100% அவங்க பண்ணல. 96ங்கிறது 70 பிளஸ் கேட்டகரில வரனால, அதுல மட்டும் எனக்கு போயிடுச்சு. பட் அ ஸ்ரீலங்காலருந்து ஒருத்தர் ஷார்க் பாய்ன்னு அவரு வந்து அத வின் பண்ணாரு. அதுக்கும் கீபோர்டு தான் குடுத்தாங்க. எல்லாத்துக்கும் குடுக்குற மாரி. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு கிரிக்கெட் ஆடுனோம். இந்த கிரிக்கெட் வந்து ஆக்சுவலா ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா, மறுபடியுமே என்ன வந்து ஒரு இந்தியனாவே பார்க்கல யாருமே. நான் ஒரு ஸ்ரீலங்கன்னு நெனச்சுட்டு என்ன ஸ்ரீலங்கன் டீம்லயே போட்டாங்க. பட் நாங்க வந்து இந்தியாவ ஜெயிச்சுட்டோம். பட் பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டோம். பாகிஸ்தான் தான் ஆக்சுவலா அந்த கேமும் ஜெயிச்சாங்க. அதுல ஜெயிச்ச எல்லாத்துக்குமே வந்து இது குடுத்தாங்க. அதே கீபோர்ட் குடுத்தாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரெஷர் ஹண்ட் சொன்னேன்ல, அதில ஆக்சுவலா ஒரு ஒரு சின்ன இது. ஏன்னா ட்ரெஷர் ஹண்ட்ல அவங்க ஜெயிச்சவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்தாங்க. உங்களுக்கு கீபோர்ட் வேணுமா? இல்ல வந்து இது வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. காலா டோக்கன்ஸ் $1000க்கு வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. அது ட்ரெஷர் ஹண்ட்ல ஆக்சுவலா இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு காலா டோக்கன்ஸ் வேணாம். எங்களுக்கு வந்து கீபோர்டு தான் வேணும்னு காசுக்கு பதிலா கீபோர்டு தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட அது முடிஞ்சுச்சு. அப்புறம் ஃபைனலா வந்து அந்த ஒரு அவார்ட் செரிமனி மாரி நடந்துச்சு. அந்த கிரிக்கெட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு. ஸோ அங்க தான் வந்து 3 அவார்ட்ஸ் குடுத்தாங்க. அந்த அஃபிலியேட் ட்ரேடிங் காம்படிஷன் ஒண்ணு நடந்துச்சு. அதில நம்ம ப்ரமோட் கூட பண்ணல. ஸோ அதிலயும் நான் இல்ல. அப்புறமேல அஃபிலியேட் கேம்பெயினோ ஏதோ சம்திங் இருந்துச்சு. நெறைய பேர சைன் அப் பண்றதுக்கு. அதிலயுமே ஆக்சுவலா நான் இல்ல. ஏன்னா நான் வந்து அதிகமா வந்து பைனான்ஸ ப்ரமோட் பண்ணல. பட் ஆனா லாஸ்ட்டா வந்து குரோத் சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதாவது நல்ல கன்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு 24ல வந்து நல்ல குரோத் குடுத்தது அப்படிங்கிற ஒரு இது குடுத்து அதுக்கு நான் அதில இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா ஒரு ஒரு ஸ்ரீலங்கன், ஒரு பங்களாதேஷி அப்புறம் நானு 3 பேர் நாங்க அதில வின் பண்ணோம். ஸோ அந்த அவார்டு தான் இது. நான் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது முடிஞ்சுச்சு. ஃபைனல் டே அந்த டின்னர்ல தான் ஆக்சுவலா நான் இந்தியன் பீப்பிள் எல்லாத்துக்கிட்டயுமே போய் பேசினேன். அப்ப தான் தெரிஞ்சுச்சு அவங்கலாம் யார் யாரு அப்படின்ட்டு. எனக்கு நெறைய பேத்த தெரியல. ஒருத்தர மட்டும் நான் Twitterல பார்த்துருக்கேன். ஸோ நான் அவரது மட்டும் நம்பர்லாம் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவரோட, அ அப்புறமேல் ஸ்ரீலங்கன் பீப்பிள் கூட அகைன் பேசிட்டு அவங்களோட நல்லா நல்லா மிங்கிள் ஆயிருந்தேன். மறுபடியும் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோடயும் நல்லா பேசிட்டு அவங்களோட கான்டாக்ட் எல்லா பைனான்ஸ் டீம்ல இருக்க எல்லாத்தோட கான்டாக்ட்டையும் வாங்கிட்டேன். எல்லாத்தோட டெலிகிராம் அக்கவுண்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு, அதோட ஆக்சுவலா அந்த டே வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலா வந்து எல்லாத்துக்கும் அவங்கவங்க ஃப்ளைட்டுக்கு ஏத்த மாரி டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் மறுபடியும் எனக்கு ஈவினிங் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதுவரைக்கும் நல்லா தூங்கிட்டு, ஈவினிங் புறப்பட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ இதோட இதிலேருந்து நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கிங் ஆக்சுவலா எனக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு இதில ஒரு குறையா நான் பார்த்தது வந்து ஏன் சவுத் இந்தியன் பீப்பிள் முக்கியமா ஏன் தமிழ் பீப்பிள் இல்லன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மிட் லெவல் இருக்க யூடியூபர் தான் நினைக்கிறேன். கிரிப்டோ ரிலேட்டடா. அதாவது தமிழ்ல. ஏன்னா தமிழ்ல வந்து நெறைய பேர் எனக்கு முன்னாடி இருந்தே போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்பயுமே என்னோட ஆக்டிவா போடுறவங்கலாம் இருக்காங்க. பட் ஆனா அவங்களும் பைனான்ஸ ப்ரமோட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா ஏன் அவங்க வரல? அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரியல. மேபி அவங்க அதுக்கு ஆப்ட் பண்ணலையா? எனக்கு அது புரியல. இல்ல இன்வைட் பண்ணி அவங்க வரலையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவங்கலாம் வரணும்.
வந்து அவங்க எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்த மாரி விஷயத்துல. ஏன்னா நெட்வொர்க் பண்ணும்போது அது வந்து அவங்களும் இந்த மாரி விஷயங்கள்லாம் பெர்சனலா வந்து கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே என்னோட அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்றதில்ல. இப்ப நான் சொல்றது எத்தன பேத்துக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து வீடியோ போடாம இருந்திருக்கேன் ஆக்டிவா இல்லாம. பட் ஆனா அதுக்கு என்னோட பெர்சனல் ரீசன்ஸ் தான். எனக்கு வந்து என்கேஜ்மென்ட் நடந்துச்சு. ப்ளா ப்ளா ப்ளா. அப்புறமேலு வந்து இந்த ட்ரிப் போனது. ஸோ நான் அதிலேயே ஒரு லாஸ்ட் 15 டேஸ் வந்து நான் காரணம் சொல்லிட்டே இருக்கலாம். பட் ஆனா ஆக்சுவலா எனக்கு நெறைய வொர்க்கும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால பண்ண முடியல. பட் இதுக்கு மேல வந்து நான் வந்து ட்ரேடிங் வீடியோஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நெறைய பேர் ஆக்சுவலா ஆக்டிவா ட்ரேட் ஹெல்ப் எல்லாமே பண்றாங்க. நீங்களும் வந்து ஒரு சேஃப் என்வைரன்மென்ட்டா வந்து அத யூஸ் பண்ணுங்க. ஸ்கேம் பண்ண வேணாம் யாரையும். கொஞ்சம் வந்து ப்ராப்பரா பண்ணுங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாய்.